அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குற போது மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் செவ்வாய், சுக்கிரன், புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறாங்கங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வர்றார். மேசராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆக இந்த வாரம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ரொம்ப முழுமையாக கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைச்சது, இன்னொரு பக்கம் பிரச்சனைகளும் இருந்தது. இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்தாச்சு. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கும். கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எல்லாமே 14ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த வாரம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த நல்லாயிருக்கும். ஜனவரி 18க்கு அப்புறம் ஜனவரி 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள், அதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குது. எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அதோட உறவுகளால் நற்பலன்கள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள், இதெல்லாமே இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. சர்வீஸும் உங்களுக்கு நல்லாவே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறுறதுக்கான சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள். ஆக யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலை. அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே குரு பகவான், அவரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய அளவில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் விநாயகருடைய வழிபாடு, குறிப்பாக முருகனுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். சிறப்பான பலன்கள் அமையும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 8ஆம் இடம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். எவ்வளோ பணம் இருந்தாலும் அதற்கான செலவினங்கள் இருக்குது. கணவன் மனைவி அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அதனால் இந்த விஷயத்தில் கவனம். இந்த வாரம் யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க.
அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் கவனம். கெரியர்லேயுமே வேலையிலையுமே கவனம் செலுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்க்கும் வேலையில் லீவ் போட வேண்டிய காலங்கள் இது இருந்துகிட்ருக்கு. வேலையிலையுமே உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இந்த வாரம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்குது. ஆகையினால பார்க்க வேலையை விட்டுறலாமா அல்லது வேறு வேலை தேடலாமா, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரமும் கிரக நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பேச்சை குறைங்க. தேவையில்லாமல் யார்ட்டையும் எதுவுமே பேசாதீங்க. மற்றவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். அதோட இந்த வாரத்தில் எதிர்பாராத நீண்ட தூர ஜேர்னி இருக்குது. அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் நல்லாவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அதை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இதே தான் மூத்த சகோதரிகளுடைய நம்முடைய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். ஒரு பக்கம் அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுற மாதிரி தோற்றம் சுமாராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே இருக்குது. சொந்த பிஸ்னஸ்ஸு இந்த வாரம் முதலே சொன்ன மாதிரி சுமாராகவே இருக்குது. ஆக நல்லா அது விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனுடைய வழிபாடையும் சிவ தரிசனத்தையும் அதிகப்படுத்துங்க. ஓரளவுக்கு கஷ்டங்கள் குறையும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் 8ல் இருக்கார். ஆகையினால சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராக இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இல்லை. வருமானங்கள் நார்மலாக இருக்குது. யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷனில் இருக்கும். ஆனால் அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவைக்கு 2 நல்லா யோசித்து செயல்படுங்க. இது ரொம்ப அவசியம். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ விற்றா இந்த வாரம் விற்றா நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரம் தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது, 4ஆம் அதிபதி புதனும் சுக்கிரனில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த துறை அவ்வளோ லாபகரமாக இல்லை. ப்ரொடக்ஷன் சைடும் பெரிய லாபகரமாக இல்லை. ஆகையினால இந்த வாரம் எல்லா விதத்திலையும் பொறுமை, நிதானம் அவசியம். எவ்வளவு இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருங்க. வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும், ஆனாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சர்வீஸில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக நமக்கு இல்லை. அதனால் ரொம்ப முக்கியம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிக பிரமாதமாக இல்லை. எதிரிகள் விஷயத்தில் கவனம், தொண்டர்களிடத்துலையும் கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது.
உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும். ஸோ அதனால் அது விஷயத்துலேயே நீங்கள் கவனம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல குறுகிய பயணம் வேண்டாம்னு சொன்னேன். இப்போ லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டையும் கவனமாக கேளுங்க. இந்த வாரம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக போடலாம். ஸோ உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வாரம் பெரிய லெவலில் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் பண்ணுங்கள், கஷ்டங்கள் குறையும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது. வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். ரொம்ப நாளாக ஜாப் தேடிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஆனாலும் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, குறிப்பாக பெண் வேலையாட்கள் எதிர்பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவர்கள் அமைவார்கள். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. வேலையின் நிமித்தமான பயணம் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களை பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, உடனே செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் கவனமாக பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை, புதுசாக ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள், இது எல்லாமே இருக்குது. நீங்கள் தான் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வச்சிட்ருப்பீங்க, நல்லா அதை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பார்ட்னர்ஷிப்போடு இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, ஜாமீனும் போடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையுடைய வழிபாடும் அது இல்லாமல் பைரவருடைய தரிசனமும் கொஞ்சம் ரெகுலராக பண்ணுங்கள். நல்ல சிறப்பான வாரமாக அது அமையும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் 6ஆம் இடம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆக வேலை இல்லாமல் இல்லை, வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த வாரம் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் அந்த சுபகாரியங்களில் கலந்துக்குவீங்க. மற்ற சுப நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க, அது வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணாதீங்க. இந்த வாரம் நிதானம். இந்த வாரம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள்
நார்மலாக இருக்குது. சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், சக்ஸஸ் இல்லை. ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, எல்லா விதமான உறவினர்களாலும் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உறவினர்கள் விஷயத்தில் விசேஷங்களில் நம்ம கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்குது. அது மட்டுமல்ல, நம்ம எதிர்பாராத குறுகிய தூர பயணம், அந்த பயணத்தால் நன்மை, இது எல்லாமே இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை. அதே சமயத்தில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பிரமாதமாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இந்த வாரம் உண்டு. நல்ல ஒரு இதில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த வாரம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, அவர்களால் நன்மை, ரெண்டும் கலந்துருக்கு. இந்த வாரம் பைரவருடைய வழிபாடும் நரசிம்மருடைய தரிசனமும் பண்ணுங்கள், ஏற்றம் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் 4ஆம் இடத்துல, அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அவரும் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக நீங்கள் லேண்டு வாங்கணும், அல்லது வீடு வாங்கணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துகிட்டே இருக்குது. அம்மாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொருட்களெல்லாம் வாங்குவதற்கு உங்களுக்கு பண வரவு, தன வரவு இருக்குது. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம், கடன் கிடைக்கும். லோன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் ஏற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய வழக்கமான நடைமுறையான வாழ்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன், அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தேவை இருந்தால் மட்டும் டூர் அல்லது ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். தேவை இருந்தால் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கங்க, இல்லைனாலும் பொறுமையாக இருங்க. அப்படியே இருந்தாலும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி மற்றவங்களிடத்தில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே சுமாராக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் கேதுவோடு இருக்கிறதுனால தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலைவிடாதீங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரம் பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள், சோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறதுனால ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா பண்ணுங்கள். அது இல்லாமல் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் ரொம்ப முக்கியம்.
இல்லைன்னா கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு, அது இல்லாமல் விநாயகருடைய தரிசனம், இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல கேது சாரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், ஆனால் அதில் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது நடக்கும். யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். மீடியேட்டர் வேண்டாம், ரொம்ப முக்கியம். இந்த வாரம் எதிர்பாராத பயணம், அதனால் நன்மை. பொருளாதாரம் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுலேயும் விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நல்ல மகசூல் லாபத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் உருவாகும். இடங்கிடம் வாங்கிறதுக்கு அல்லது பழைய பொருட்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு புதுசாக பொருள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட ரீயூனியன் ஆகும். அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லை, வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. ஆனாலும் உங்களுடைய வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறதுக்கோ, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதுக்கோ, அல்லது விஆர்எஸ் கொடுத்துடலாங்கிற எண்ணமோ இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு சர்வீஸ் ஸ்தானத்தில். ஒரு பக்கம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் உங்கள் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது வரும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. புது நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும், அதனாலும் நன்மைகள் உண்டு. அதோட எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கும் சேலாகும். ஆக வாங்குவதற்கும் விற்பதற்கும் ரெண்டுக்குமே இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய தரிசனம், அது இல்லாமல் மகாலட்சுமியினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. அதெல்லாம் இந்த வாரம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குவதற்கான சோர்ஸஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வாங்குவதற்கு வருமானங்கள் இருக்கா, சம்பாத்தியங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கா, அல்லது லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. சர்வீஸ் உண்டு. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா உண்டு. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது.
அது மட்டுமல்ல, உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரை நம்புகிறீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபக சக்திகள் எல்லாமே கூடும். புதுசாக உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, டெவலப் பண்ணுவீங்க. நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். அது அத்தனையும் உங்களுக்கு வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க. நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த வாரம் இருக்கட்டும். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அதில் வருவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இளைய சகோதர சகோதரிகளான நன்மை, எதிர்பாராத பயணத்தாலும் நன்மை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் ஏற்றம் உண்டு. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் ஏதாவது டெய்லி வேஜஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஏற்றம் உண்டு. பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு, அவரும் புதன் நட்சத்திரம். அப்படி இருந்தாலே 5ஆம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் போவீங்க. யார் வீட்டுக்காக கெஸ்ட்டு நீங்கள் போவீங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இது எல்லாமே நடக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் இருக்குது. அதோட நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், டிஜிட்டல் கரன்சியில் அல்லது கோல்டு பாண்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களால் மகிழ்ச்சி, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். வேலையில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக அமையும். வேறு எதுவும் சர்வீஸில் எது பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கிடைக்கும். இது வரைக்கும் உங்கள் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கலாம் அதுக்கான ரெக்கக்னைஸ் இப்போ உண்டு. சொந்த பிஸ்னஸுமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தெய்வ அனுகூலம், குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் தான் நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத சந்தோஷங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் அதை அனுபவிப்பதற்கு இருக்கானா நல்லாவே இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் சனி இருக்கிறதுனால எப்பயுமே சந்தேகத்தோடு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. சில விஷயங்களை ஆறப்போடுங்க, சில விஷயங்களை உடனே செய்யுங்க. எதெல்லாம் உங்களுக்கு அவசரம், அவசியம் இருக்கோ அதை உடனே செய்யுங்க. பாக்கி விஷயங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த வாரத்தில் எல்லா விதமான உறவுகளை பலப்படுத்துங்க. இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பெரிய தேடுதல் என்பது இந்த வாரம் இல்லை, சுமாராகவே இருக்குது. அப்படி தேடுதலும் நமக்கு சாதகமாக இல்லை. வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போகும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு.
நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைங்க லாபகரமாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கவனம். எவ்வளோ படித்தாலும் ஞாபக சக்தி குறைவு, இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் கேதுவோட நட்சத்திரத்தில். அப்படி இருந்தால் ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே இருந்துகிட்ருக்கு. ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் பார்க்கும் எந்த வேலையிலையுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்குது. அதனால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் சுமாராக இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் முழுவதும் பைரவருடைய வழிபாடு, நரசிம்மருடைய தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரம் இந்த வாரம் பரவாயில்ல. ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருக்குது. ஆனால் சனி ராகுவோட இருக்கிறதுனால, ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ஆனாலும் பேச்சை குறைக்கணும், இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் சேலாயிரும். எதிர்பார்த்த விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் நல்ல விலைக்கு போகும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், அதோட உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் 12ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன் இருக்கிறதுனால ஏதாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், நமக்கு வைத்திய செலவுகள் இருக்குது. 4ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் கேதுவுடைய நட்சத்திரம். ஒரு பக்கம் உற்பத்தி சார்ந்த பொருட்கள் எல்லாம் சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சருக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இல்லை. விவசாயம் சார்ந்த துறைகள் மட்டுமே ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது. நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான பலன் தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷன்லேயே ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரன், அவரும் 12 தான் இருக்கார். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன். பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்கள் நார்மல். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது விரயம். குழந்தைகளால் தேவையற்ற செலவினங்கள், அவர்களால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் ஏதாவது இடமாற்றம், சேஞ்சஸ் அல்லது இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்குற வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. அவசரப்பட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். பட் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸ் மாறாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள். அல்லது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் முழுவதுமே
சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடும் முருகனுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசியில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். பட் என்னென்னா கும்பராசியில் உங்கள் ராசியிலே சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுவார். நீங்கள் தான் சுறுசுறுப்பாக இருக்கணும். சனின்னாலே டிலேன்னு அர்த்தம். எந்த ஒரு காரியத்தையும் ஆற போட வைப்பார். அதனால் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளானைக்கு பண்ணிக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சில காரியங்களை உடனே செய்யுங்க. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது. பண வரவு இருக்குது, செலவினங்கள் இருக்குது, அல்லது முதலீடு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும். எதிர்பார்க்காத செய்திகளும் நன்மைகளாகும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு உருவாகும். எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க, அல்லது அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் நம்பி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். ரொம்ப நாளாக வீடு மாறாமல் இருக்கணும், வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் ஏற்றம் உண்டு. ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தவங்களுக்கும் சிறப்பான பலன்கள் இருக்குது. குறிப்பாக சிவில் லைனில், மெக்கானிக்கல் லைனில், ஆட்டோமொபைல் லைனில், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் உண்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் சுமார். ஆனாலும் லவ் சக்ஸஸ் ஆகி ஒரு சிலருக்கு மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. சொந்த பிஸ்னஸ்ஸு இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவும் உண்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். அதோட சிவ தரிசனமும் பண்ணுங்கள், ஏற்றம் ஏற்படும். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கார். உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கார். ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணுன்னா இந்த வாரம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கரியர் நல்லா இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஏதாவது பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அது அமையும். அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான நற்பலன்கள் உங்களுக்கு இருக்குது. லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரம் பரவாயில்ல. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஆரம்பத்தில் தடை, இறுதியில் வெற்றி. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணுங்கள். யாரோட தொடர்பு கொள்றதுனா ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் இருக்கும். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் ஓரளவுக்கு வருமான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார்.
இந்த வாரத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கம்பெனி எதுவும் மாறுறதா இருந்தால் மாறுங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் தாராளமாக பேப்பர் போடுங்க. இந்த வாரம் உங்களுடைய எல்லா விதமான நட்பு வட்டாரத்தையும் டெவலப் பண்ணுங்கள். தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஒரே சிந்தனையோடு செயலாக்கம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நற்பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதற்கான சோர்ஸஸும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் அவர் கேதுவோடு இருக்கார். ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகாதவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பரவாயில்ல, பெரிய லெவலில் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. அரசாங்கத்தால் நீங்கள் எதிர்பார்த்த நட்பலன்கள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.